ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட இந்த கட்டியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய உடலில் எண்ணற்ற இடங்களில் கட்டி வருகின்றன. பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிரஸ்ட் பகுதியில் வருது, கர்ப்பப்பையில் வருது, அநேகருக்கு மூளை பகுதிகளில் வருது, கொழுப்பு கட்டிகள், நீர் கட்டிகள், கேன்சர் கட்டிகள், ஆண்களுக்கு வருது, குடல்ல வருது. அப்படி எண்ணற்ற இடங்களில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அநேக இடங்களில் அநேகர் கட்டியினால் பாதிக்கப்பட்டு சிலர்களுக்கு அதன் வேதனை இருக்கிறது, சிலர்கள் வேதனை இல்லாமல் அந்த கட்டிகள் பெரிதாகி கொண்டே இருக்கின்றன. கட்டிகள் எல்லாம் கரைந்து போகும்படியாக ஜெபிக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரோ கட்டியினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அவர்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, கட்டியினால் பாதிக்கப்பட்டவர்கள், எண்ணற்ற கட்டிகள் எங்கள் ஜனங்களை பாதிக்கப்படுத்தி வைத்திருக்கிறப்பா. கேன்சர் கட்டி, கொழுப்பு கட்டி, நீர் கட்டி, தைராய்டு கட்டி, எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும் ஆண்டவரே, அது தழும்பு கூட இல்லாத அளவிற்கு கரைந்து போய் விடும் ஆண்டவரே. மூளை பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு இருக்கிற கட்டிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிப சகோதரிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிற கட்டிகளை ஒப்பு கொடுக்கிறோம். மூளை பகுதிகளில் சகோதரிமார்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மூளை பகுதிகளில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. காது பகுதிகளில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாய் தொண்டை பகுதிகளில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. குடல் பகுதிகளில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் உள்ளுறுப்புகளில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, கை கால் பகுதிகள், முதுகு பகுதிகள், எந்தெந்த பகுதிகளில் கொழுப்பு கட்டிகள் ஆளுகை செய்திருக்கிறது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கரைந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போய் அந்த இருந்த தழும்புகளோட இல்லாத அளவுக்கு மாறி போவதற்காக நன்றி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்க வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இரத்த மண்டலங்கள், நரம்பு பகுதிகள், எலும்பு பகுதிகள், எல்லா பகுதிகளிலும் உங்கள் வல்லமை பாய்ந்து சென்று எந்தெந்த பகுதிகளிலே ஆண்டவரே கட்டிகள் இருக்கிறதோ எல்லா கட்டிகளும் உடைந்து அந்த வேதனை தெரியாத அளவிற்கு அது கரைந்து ஒன்றுமில்லாமல் அளவிற்கு அது பட்டு போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கட்டி இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, கேன்சர் கட்டியா இருக்குமோ, வேண்டாத கட்டியா இருக்குமோ என்று ஆண்டவரே மனதிற்குள் கவலைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கட்டி ஒன்றுமில்லாமல் ஆகி போவதற்காக நன்றி ஆண்டவரே. கட்டிகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி, அது ஒன்றுமில்லாமல் அழிந்து போவதற்காக நன்றி. அது குறைந்து போவதற்காக நன்றி. அது பட்டு போவதற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொருவருக்கும் உங்க ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையில கட்டியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டிலே கட்டியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் ஆகி போகட்டும். அது ஒன்றுமில்லாமல் மருத்துவர்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கத்தக்கதான பெரிய அளவிற்கான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். அற்புதம் செய்பவர் நீங்க தான், அதிசயம் செய்பவர் நீங்க தான். அந்த அற்புதத்தை அதிசயத்தை எங்க ஜனங்களுக்கு செய்யுங்கப்பா. தமிழகத்தில் யாருனாலும் கட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இந்திய தேசம் முழுவதிலும் சுகம் உண்டாகட்டும். உலகம் முழுவதிலும் சுகம் உண்டாகட்டும். கட்டியினால் ஆபரேஷன் பண்ணினவர்கள் மறுபடியும் அந்த கட்டி வளர்ந்து விட்டது சொன்னவர்களுக்கு அந்த கட்டி மருத்துவர்கள் கொடுத்த சுகம் தற்காலிகமாக இருக்கலாம். தேவன் கொடுத்த சுகம் ஒரு பரிபூர்ண சுகமாக இருக்கட்டும் ஆண்டவர். நீர் கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். நீர்க்கட்டிகளின் நிமித்தம் குழந்தை இல்லாதவர்களுக்கு நீர்க்கட்டிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல், ஒரு நீர் எப்படி பூமியில் ஊற்றப்படுகின்ற நீர் எப்படி காய்ந்து போகிறதோ அதே போல அந்த கட்டிகள் எல்லாம் காய்ந்து தடமே தெரியாத அளவுக்கு மாறி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கட்டிகள் தலை முதல் கால் வரை இருக்கிற எல்லா கட்டிகளையும் ஆண்டவரை நீங்க விலக்கி போட்டதுக்காக நன்றி. இனி கட்டிகள் ஒருவரையும் மாளிகை செய்தபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தலை பகுதிகளில் கட்டிய சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. கழுத்து பகுதியில் சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. வயிறு பகுதிகள், கால் பகுதிகள், நுரையீரல்கள், ஆண்டவர் கர்ப்பப்பைகள், பிரஸ்டுகள் எல்லாவற்றிலும் சுகத்தை கட்டளையிடுகிறோம் ஆண்டவர். சுகத்தை கட்டளையிடுகிறோம். நீங்க சுகத்தை கொடுத்து ஆரோக்கியம் செய்யுங்க. ஒரு பரிபூர்ண ஆரோக்கியம் சுகம் உண்டாகும். யெகோவா ரஃபா சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. இனி இந்த பலவீனத்தை காணாமல் இருக்கப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.